நேற்று எவனா என் மச்சான் நான் போடுறேன் நீலாம் அவன் பெயிண்ட கை தச்சு ரொம்ப நேரமா நின்னுங்கிறான் யாருன்னா வந்து போடுங்க வளைய புடுறா வளைய விடுப்பா அந்த சிலைய பார்ப்பா ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க நான் உனக்கு அட்வான்ஸா காரியம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா என்ன சிஸ்டரா என் பின்னாடி எல்லாம் சுத்துவ நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னா அவனா அடிப்பேன் பாக்குறப்ப எல்லாம் பல பல காட்டி சிரிப்பேன் இவ்வளவு பண்ணிட்டு இப்ப என்ன சிஸ்டர் இந்தியா அக்காவெல்லாம் பிடிக்கல பட் அக்காவை பிடிச்சிருக்கு. அன்பான ஆண்டிக்கு அன்பு மாடல் எப்படி டைட்டில் தட்டை முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றது அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க வரிகளை மட்டும் பாரு. என் அன்பான ஆறுயிர் ஆண்டி பின்றல்ல நீ இல்லாமல் நான் ஆயிட்டேன் போண்டி. நான் வாழ்வதே உனக்காக தாண்டி. நீ எப்ப வருவா உன் புருஷனை தாண்டி. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியல. நீங்களா யாருடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னுடைய சரௌண்டிங்ல எனக்கு இல்ல இந்த வாட்ஸ்அப்ல வீடியோ கால்க்கு 500 ரூபான்னு ஒரு பொம்பளை போட்டோ வச்சுட்டு வந்தாங்க. இவர்தான் இவருக்கு இதான் வேலை. ஏடா உங்களுக்கு அறிவு மாதிரி இல்லடா. ஏண்டா சொத்தெல்லாம் திங்கிறீங்க. கடைசியில பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வெறும் இருட்டை மட்டும் காட்டுறாங்க நண்பர்ல. தலைவரே ஓய் மண்வெட்டி தொட்டி என்ன பண்ற? இந்து ரமிகா வர்க்கி சொன்னா கேளுடா. டேய் பாருடா. டேய் முடா இருடா. எனக்கு மண்வெட்டி இஷ்டமாயி என்ன சொல்றடா? சொன்னா கேளுடா முடா ப்ளீஸ் டா. உனக்கு கெஞ்சி கேக்குறடா முடா. இருடா இருடா. அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ நாசமா போயிருவீங்கடா. நாசமா போயிருவீங்க. நைஸ் ஃபிகர் சைட்டிங் மேபி டுமாரோ லவ். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. சென்னையில நடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஜோக் சொல்லலாம் இருறாங்க ஆளோட பேசினீங்கிறேன். சிறன ஜோகனனும் செம்ம ஜோகுடாப்பா. நான் எதிரியா பாக்குற சிறன ஜோகனனும். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கனம்மா கனம்மா பீச்சுக்கிட்டா போலாமா? மீன் வாங்க போலாமா? கனம்மா கனம்மா மீன் வாங்க போலாமா? பீச்சுக்கிட்டா மீன் வாங்க போலாமா? உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? நான் ஒரு பாட்டு பாடுறேன். தம்பி டான்ஸ் ஆடுப்பான். உன்னை நினைச்சா நான் உன்னை நினைச்சா என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு நச்ச போறேன். சொக்கி தவிச்சா நான் சொக்கி தவிச்சா. தேங்க்யூ. எஸ்ஐ சார். ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசை பெரிய ஆசை. என்ன ஆசை? ஆளு மேல ஆசை. அது ஃபர்ஸ்ட் உருப்பிடும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். இந்த கெட்டப்ல இருக்க என்னோட குள்ளாவை எவனும் புடிங்கிட கூடாது. அல்லா நல்லா இருந்த என்ன அந்த ஜீவா பையன் நவராத்திரி சிவாஜி மாதிரி பல கெட்டப்பு போட விட்டு புகை போட விட்டானே. அல்லா நீதான் எவனும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். எங்க புடிச்சுட்டு வந்த இதுங்களா? மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். தூத்துக்குடி கொத்தனார் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. வர நிறுத்துற அவன. வைத்தேக்கற பேர. எதுக்குடா வரீங்களா? பாப்பா ரொம்ப அழகா இருக்குல்ல? அதானே. ஏன் சார் பாப்பா உங்க பேத்தியா? நோ மை டாட்டர்.
லேட் மேரேஜ். பாப்பாவுக்கு முடி ப்ரௌனா இருக்கு, உங்களுக்கு முடி கருப்பா இருக்கே. அவங்க அம்மா மாதிரி. பாப்பாவுக்கு கண்ணு ப்ளூவா சின்னதா இருக்குது, உங்க கண்ணு வேற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா மாதிரி. பாப்பா சிகப்பா குளுகுளுன்னு இருக்கு, நீங்க கருப்பா இருக்கீங்களே. அவங்க அம்மா மாதிரி. கூப்பிட்டோன்னே வந்துட்டாளே, அது அவங்க அம்மா மாதிரி. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? அப்பவும் அதே கெத்து, இப்பவும் அதான். நான் ஓட்டு மேல இப்படியே போனாலும் புஷ்பான்னு தான் சொல்லுவாங்க. நீ போய் பாரு ரோட் மேல, ஒரு நாய் கூட உன்னை கண்டுபிடிக்காதா. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர். வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதி விட்டு போறது. அண்ணே அழகேசண்ணே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணே நீங்களா? ஆமாங்க, அடிப்பாங்க. அவனுக்கு உணர்வு இருக்குங்க. உங்களுக்கு இல்லன்றத நீங்க உங்களால ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஸ்கூலுக்கு சரியான ஸ்பெல்லிங் இதுதான். இது தப்பு. நம்ம பசங்க சில பேர் இந்த ஓ எடுத்து இங்க எழுதிடுறாங்க, இந்த ஓ எடுத்து இங்க எழுதிடுறாங்க. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி எழுதக்கூடாது. இந்த ஓ இருக்கு பாருங்க, இது இங்க தான் எழுதணும். இந்த ஓ இங்கேயே தான் எழுதணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இந்த கை தானே பாக்குற ரயில் எல்லாத்தையும் அனுப்புது. மாவான இனிமேட்டு ரீல்ஸ் அனுப்புவேன். அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? சார், உங்க பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிறது அன்பு. கரெக்ட். அதே அன்ப உங்க பொண்ணு மேல நான் வச்சிருந்தா அது காதல். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மாப்பிள்ள வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. பிளட்னா டொனேட் பண்ணு, வாட்டர்னா சேவ் பண்ணு. இதை மட்டும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதடா, அப்புறம் வம்சாவளி இருக்காது. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. ஓவர் அடிக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தள்ளி விடு. ஆமா, என்ன பாக்கும்போது உங்க மைண்ட்ல என்ன தோணும்? உங்க அம்மால தூக்கி சொருகணும். உங்க அம்மால நான் பல்லு விளக்கிருக்குன்னா விளக்கலையான்னு பாருங்க. என்னங்க நீங்க வளர்த்து வச்சிருக்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். இந்த வீடியோ பாக்குற பையன் ஆளு புண்டா நான் தான் கிடைச்சனா சின்ன போடுறாங்க. என்கிட்ட கோச்சிட்டு எங்க போற? இல்ல உன்கிட்ட கோச்சி தான் நான் எங்க போறேன்? நடிச்சாலும் பிடிச்சாலும் உனக்கு நான் தான். மச்சான் சிஸ்டர் அப்படி பாக்காதடா. பொம்பளை நலையாம கொஞ்சம் வாழ்க்கையை பாருங்கடா, போங்கடா. உங்க வீட்டு செல்ல என்ன போல யாரும் இல்ல, உங்களை தான் எப்பவும் நம்பி